ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் கிராக்கர்ஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோலேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஃபிசிக்ஸ் ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ரிவிஷன் வீடியோ மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நான் இப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபிசிக்ஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனாலும் அவங்களுக்கும் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நான் பேசிக்ஸில் இருந்தால் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன பார்க்க போகிறோம்னா வெக்டர்ஸ். வெக்டர்ஸ் ஏன் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா வெக்டர்ஸ் வந்து ஒரு பேசிக் சாப்டர் ஃபிசிக்ஸில். அது அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் மற்ற சாப்டரில் இதோட அப்ளிகேஷன் நிறைய இருக்கும். எக்ஸாம்பிள் லாஸ் ஆஃப் மோஷன் எடுத்தீங்கன்னா 2 ஃபோர்ஸ் ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ அது ரிசல்ட்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வெக்டார்ஸ் சாப்டர் தெரிஞ்சால் தான் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டார்ஸ் பார்க்க போகிறோம். வெக்டார்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸில் ஒரு குவான்டிட்டி இருக்குது, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒன்றும் இல்லை, அது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற குவான்டிட்டிஸ் தான். அதை தான் நம்ம 2 குவான்டிட்டிஸாக பிரிப்போம், ஸ்கேலார் அண்ட் வெக்டார். இது ரெண்டுத்துக்குமே புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரே எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்ல போகிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்கேலார்னா என்னென்னா விச் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஒன்றும் இல்லை, நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க எவ்வளோ வேகமாக போகிறீங்கன்னு. 40ல் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். 40ல் போகிறேன்னு சொல்கிறது ஸ்கேலார். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு வேல்யூ சொல்லிட்டீங்க, 40ல் போகிறேன் 100ல் போகிறேன்னு. அதே இன்னொருத்தர் கேட்குறாங்க எங்கே போகிறீங்க, எப்படி போகிறீங்கன்னு. நான் வண்டியில் சென்னை நோக்கி போகிறேன், 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன். ஓகேங்களா? இல்லை அதே 40 கூட வச்சுக்கோங்க, 40 கிலோமீட்டர் சென்னை நோக்கி போகிறேன்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுத்துலையுமே நம்ம ஸ்பீடு ஒன்று தான். ஓகேங்களா? வேகமாக போகிறது ஒன்று தான். ஆனால் செகண்டாக சொன்ன எக்ஸாம்பிளில் நான் சென்னை நோக்கி போகிறேன்னு ஒரு டைரக்ஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுதான் வெக்டார் குவான்டிட்டி விச் ஹஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். புரியுதுங்களா? நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த டைரக்ஷனில் போகிறேன், அப்போ ஒரு டைரக்ஷனை குறித்து சொல்கிறது வெக்டார். வெறும் வேல்யூ மட்டும் சொல்கிறேன், அதுதான் மேக்னிடியூட் சொல்லுவாங்க. அது வந்து ஸ்கேலார். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இன்னொன்று கூட சொல்லணும்னா இப்போ வெக்டார் குவான்டிட்டி எக்ஸாம்பிள் வந்து ஃபோர்ஸ். இப்போது இந்த டஸ்டர் இருக்குது, இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கணும். அப்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபோர்ஸ் நான் எந்த டைரக்ஷன் கொடுத்தா அது மேலே போகும், மேலே கொடுக்கும். இந்த டைரக்ஷனில் சைடில் கொடுத்தா மேலே போகாது. ஸோ ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதா ஃபோர்ஸு. ஸோ ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா? சரி, நான் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன், மேலே அழுத்துறேன், இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இது வெக்டார் குவான்டிட்டியான்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் வந்து வெக்டார் குவான்டிட்டி இல்லை. ஸோ சம் எக்ஸெப்ஷன்ஸும் இருக்குது. டைரக்ஷன் இருந்து ஒரு மேக்னிடியூடு இருக்குது, எல்லாமே வெக்டார்ஸ் இல்லை. வெக்டார்ஸு நம்ம எப்போ சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இட் ஒபேஸ் வெக்டார்ஸ் லா ஆஃப் அடிஷன் அண்ட் சம் மோர் ப்ராப்பர்ட்டிஸ். அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் நோட் பண்ணுறேன், அதை எழுதிக்கோங்க. இப்போ நாங்கள் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சுருக்கேன், இல்லை எக்ஸெப்ஷன்ஸும் இருக்குது, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ், டிஸ்டன்ஸ், டைமு, ஸ்பீட், பவர் அண்ட் சார்ஜ்லாம் ஸ்கேலார். ஏன் ப்ரோ மாஸ் ஸ்கேலார்னு கேட்டிங்கன்னா மாஸ்ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. உங்கள் வெயிட் வந்து 60 வெயிட்டுன்றது வேற, மாஸ்ன்றது வேற. வெயிட் வந்து டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உங்கள் மேலே ஆக்ட் ஆகிறதுனால வருது. ஓகேங்களா? உங்கள் வெயிட் இங்கே 60 இருக்கு ஏற்றுனா மூணில் போய் பார்க்கும்போது வேற வெயிட் இருக்கும், ஜூபிட்டரில் வேற வெயிட் இருக்கும். ஆனால் மாஸ்ன்றது கான்ஸ்டன்ட். உங்கள் மாஸ் 50னா 3ல் போனாலும் 50 தான், சன்னில் எங்கே போனாலும் சரி 50 தான் இருக்கும். ஸோ அது கான்ஸ்டன்ட். அதனால் மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது எல்லாமே வெக்டார்ஸ். எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட், சர்ஃபேஸ் டென்ஷன். ஏன் ப்ரோ எலக்ட்ரிக் கரண்ட் டைரக்ஷனுக்கே, கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, மேலே போகுது, கீழே போகுது, டைரக்ஷன் சொல்கிறோமே கேட்டால் அது ஓகே, டைரக்ஷன் இருக்குது. ஆனால் இட் டஸ் நாட் ஒபேஸ் வெக்டார்ஸ் லா ஆஃப் அடிஷன். அந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஒபே பண்ணால் தான் அது வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒபே பண்ணல, அதனால் அது வெக்டார்ஸ் கிடையாது. சர்ஃபேஸ் டென்ஷனும் இல்லை, ப்ரெஷரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி கூட கேட்பாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு ஈஸியாக தெரிஞ்சது கொடுத்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டு கொடுத்துருவாங்க. நம்ம கரண்ட் தான் டைரக்ஷன் இருக்கே, ஏன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பம், தப்பு பண்ணிடக்கூடாது. அதனால் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஹவு டு ரீப்ரசென்ட் ஏ வெக்டார் அண்ட் ஃபர்தர் டாபிக்ஸாக பார்ப்போம். ரீப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டார்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம், எப்படி வெக்டார் ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதுக்கு டெய்ல் ஆர் எண்டு பாயிண்ட்னு இருக்கும். அது என்னன்னா அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படியே ட்ராவல் ஆகுது. அண்ட் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லிட்டேன், டெய்ல்னு சொல்லலாம். அப்போ இதை வந்து ஹெட்னு சொல்லலாம், இல்லைன்னா அதை எண்டிங் பாயிண்ட். அதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஒரு ஏரோ ஒன்று வரையணும், கேப் மாதிரி இப்படி. இதுதான், இது வந்து டெய்ல், இது ஹெட்டு, இல்லை எண்டிங் பாயிண்ட். இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்படி தான் ஒரு வெக்டாரை நம்ம ரீப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த ஹெட் எண்ட் அண்ட் டெய்ல் எண்ட் இது ரெண்டுமே இருக்கும். இப்போ ஒரு வெக்டாரை நம்ம பேரலாக டிஸ்பிளேஸ் பண்ணுறோம்னா இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே கொண்டாந்து வைக்கிறோம். இது வந்து கன்சிடர் சும்மா ஒரு ஏ வெக்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் வெறும் இப்படி ஏ மட்டும் இருந்தால் அது ஸ்கேலார் சொல்லுவோம். அப்போ நம்ம மேலே சிம்பிள் போட்டிருக்கோம், அப்படின்னா இதுக்கு ஒரு டைரக்ஷனும் இருக்குது. அதனால அது வெக்டாரை டினோட் பண்ணுறோம், ஏ வெக்டார். இந்த வெக்டாரோட பேர் ஏ வெக்டார். அது பேரலல் டிஸ்பிளேஸ் பண்ணுறோம்.
ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால இது பி வெக்டார்னு சொல்லலாம். இப்போ 2 வெக்டாரும் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஒரு வெக்டாரை ஒரு பிளேனில் பேரலாக டிஸ்பிளேஸ் பண்ணிங்கன்னா எந்த சேஞ்சும் நடக்காது. அதோட வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும். அது இப்போ இந்த வெக்டாரை இன்னும் பேரலாக அப்படியே மேலே டிஸ்பிளேஸ் பண்ணால் மாறுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இங்கே வருது. இப்போ இங்கே இருக்குது, சும்மா எக்ஸாம்பிள் சி வெக்டார்னு சொல்கிறோம். அப்பயும் எந்த சேஞ்சும் நடக்காது. ஆனால் ஒரு வெக்டாரை அதர் தென் 360 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ இதே பி வெக்டார்னு வைங்க. ஒரு டீட்டான்ற ஆங்கிளில் நான் இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுறேன் ஆங்கிளை வச்சு. டி வெக்டார்னு வைங்க. இப்போது பி வெக்டார் இஸ் நாட் ஈக்குவல் டு டி வெக்டார். ஓகேங்களா? இதெல்லாம் சம் ஆஃப் த லாஸ் அப்படி உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸ் கேட்டால் அந்த மாதிரி கேட்கலாம். இது வந்து ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ வெக்டார் பை எ ஸ்கேலார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு வெக்டார் ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்படி இருக்கு. அது வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியால். ஸ்கேலார் குவான்டிட்டி எப்படி டினோட் பண்ணலாம், சும்மா நான் லேம்டான்னு டினோட் பண்ணுறேன். இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன சேஞ்ச் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அந்த வெக்டாருக்கு. கேன்சர் இப்போ 2ன்ற ஒரு ஸ்கேலார், இதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஏ வெக்டரை. அப்போது இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏ வெக்டர். இது என்ன ஒரு 2 கோடு போடுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு வெக்டார் கொடுத்துட்டு இந்த மாதிரி மேக்னிடியூட் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம லேம்டா மாடுலஸ் போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுவும் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது. இப்போ 2 டைம்ஸ் ஆகிடும். அப்போனா இது கன்சிடர் சும்மா இது 1ன்னு வச்சுக்கோங்க இதோட மேக்னிடியூட். அப்போது 2 டைம்ஸ் பண்ணால் 2 டைம்ஸ் ஆகிடும். வெக்டார் வந்து 2 டைம்ஸ் பிக் ஆகிடும். இதுதான் இப்போ நம்ம புதுசாக மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்த வெக்டார். தெரியுதுங்களா? இதோட மேக்னிடியூட் வந்து 2 சேஞ்ச் தெரியுதா? இப்போ பாசிட்டிவ் நம்பரால் பண்ணோம். அதே நெகட்டிவ் நம்பரால் பண்ணால் கன்சிடர் அதே நான் -2ஆல் பண்ணுறேன். இந்த வெக்டார் இதை மாற்றிக்கோங்க. இந்த வெக்டாரை -2ஆல் பண்ணால் என்ன ஆகும்? மேக்னிடியூட் சேம் தான், ஆனால் டைரக்ஷன் பாருங்கள் மாறுது. டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிடும். ஒரு வெக்டாரை ஒரு நெகட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணால் டைரக்ஷன் மாறிடும். பாசிட்டிவ் குவான்டிட்டியால் பண்ணால் டைரக்ஷன் மாறாது, லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் சில பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஈஸி நீட் பேப்பராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க தியரி கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் தப்பான கூடாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். இப்போது நீங்கள் வெக்டார் ஷேப்பில் பார்த்துருப்பீங்க ஐ கேப், ஜே கேப், கே கேப்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னு தெரியுமா? தெரிஞ்ச ஓகே, தெரியலன்னா சொல்லி தரேன். அந்த கேபுக்கு என்ன அர்த்தம்னா இப்படி போட்டிருப்பாங்க. ஐ போட்டு மேலே ஒரு கேப் போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இட்ஸ் எ யூனிட் வெக்டார் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். தெரிஞ்ச ஓகே, தெரியலனா புதுசாக இருந்தால் நான் அதை சொல்கிறேன் சிம்பிளாக. அதுக்கு முன்னாடி யூனிட் வெக்டார்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் வெக்டார் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. யூனிட் வெக்டார்னா ஒன்றும் இல்லை. லெட்ஸ் கன்சிடர் ஒரு பாயிண்ட் ஓலேருந்து ஏ அப்படின்ற 2 பாயிண்ட்ஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் போகுது. இதோட வெக்டார் நேம் ஏன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஓன்றது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு வைங்க. இப்போ யூனிட் வெக்டார்னா என்னன்னா அதை வந்து நான் இப்படி டினோட் பண்ணுறேன். ஸ்மால் ஏ கேப் போடுறோம். இது என்னன்னா இட் ஹாஸ் த சேம் டைரக்ஷன். இந்த ஏ வெக்டார் டைரக்ஷன்ல தான் இதுவும் போகும். ஆனால் அதோட மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லணும்னா a vector travels in the same direction and which has the magnitude of 1. ஓகேங்களா? இதோ இப்படி போகும். எவ்வளோ இருக்கும்? மேக்னிடியூட் 1 அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம ஏ கேப்னு சொல்லலாம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம்னா அந்த வெக்டரோட டைரக்ஷனை டினோட் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி நம்ம யூனிட் வெக்டார் ஃபார்முலா கொண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏ வெக்டார் அப்படின்னா என்ன? இதுக்கு ஒரு மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. சரிங்களா? மேக்னிடியூடை எப்படி டினோட் பண்ணலான்னு சொன்னேன். மாடுலஸ் போட்டால் அதுக்கான மேக்னிடியூட் நமக்கு வந்துடும். ஸோ அப்போது ஏ வெக்டாரோட மாடுலஸ் வந்தால் மேக்னிடியூட். ஸோ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம இதோட மேக்னிடியூடை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி ஈக்குவல் பண்ணுறதுனா மேக்னிடியூட் இருக்குது, ஆனால் இது டைரக்ஷன் இல்லை. இப்போ டைரக்ஷனை கொடுத்தா ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், யூனிட் வெக்டார்ன்றது அந்த வெக்டரோட சேம் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். ஸோ இதை நம்ம இங்கே போட்டால் ஏ கேப். ஏன் ப்ரோ டைரக்ஷன் ஓகே ஒன்றுத்துலேயே போகுது, ஆனால் இதுக்கும் மேக்னிடியூட் இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா விச் ஆஸ் ஏ மேக்னிடியூட் ஆஃப் 1ன்னு சொன்னல. 1 இதுக்கு மேக்னிடியூட் இருந்தால் பிரச்சனையே இல்லையே. இப்போ ஒரு நம்பரை 1ஆல் மல்டிபிள் பண்ணால் எதுவும் சேஞ்ச் ஆகாதுல்ல. ஸோ அது போகிறதுனால இதோட வேல்யூ எதுவுமே மாற போகிறது இல்லை. ஸோ நாங்கள் என்ன சொன்னேன், இதுக்கிட்ட மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம இது எப்படி ஈக்குவல் பண்ணலாம், வேறு மாதிரி எப்படி எழுதலாம்னா இதோட மேக்னிடியூட்டை மட்டும் இங்கே எழுதுறோம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் வந்து அதோட மேக்னிடியூட். ஸோ இப்போ டைரக்ஷன் இதுக்கு இல்லை. ஸோ அது கூட ட்ராவல் ஆகிற ஒரு
யூனிட் வெக்டார். அதால் மல்டிபிள் பண்ணும்போது அதுக்கு டைரக்ஷன் வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டுமே ஒன்று தான். இது எப்படி எழுதலாம்னா யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இது இங்கே கொண்டு வாங்க, ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ரொம்பவே சிம்பிளாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலனா திரும்பவும் கேளுங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப்னா என்ன பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை, ஒரு கார்ட்டீசியன் பிளேன் தெரியும்ல, நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுருக்கோம். இப்போ இதான் எக்ஸ் ஆக்சிஸ் வைங்க, ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்கும். இப்போ ஜெட் ஆக்சிஸ் எப்படி இருக்கும், இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் இப்படி முன்னாடி. ஓகேங்களா, இது ஒய் எக்ஸு உங்கள் கேமரா நோக்கி வர்றது ஜெட் ஆக்சிஸ். ஓகேங்களா, யூனிட் வெக்டார் ட்ராவல் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸை ஐ கேப் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் வெக்டார் ட்ராவலிங் அலாங் த ஒய் ஆக்சிஸை ஜே கேப்னு சொல்லுவோம். யூனிட் வெக்டார் ட்ராவலிங் அலாங் ஜெட் ஆக்சிஸை கே கேப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுதான் ஐ கேப் ஜே கேப்ன்ட்டு. இப்போ இதுதான் எக்ஸ்னா வைங்க, எக்ஸ் ஆக்சிஸில் பொறுத்து ஐ கேப், ஒய் ஆக்சிஸில் பொறுத்து ஜே கேப், ஜெட் ஆக்சிஸை நான் அப்படி வரைகிறேன், ஜெட் ஆக்சிஸில் பொறுத்து கே கேப். இப்போ புரியுதா, ஐ ஜே கே கேப்னு ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, யூனிட் வெக்டார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சம் ஒன்று சால்வ் பண்ணி, ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 ஐ கேப் ப்ளஸ் 1 ஜே கேப். ஓகேங்களா, இதுக்கு யூனிட் வெக்டார் ட்ராவலிங் அலாங் திஸ் வெக்டார் கேட்பாங்க. இப்போ என்ன இதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். மாடுலஸ் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ சம்திங் வெறும் இந்த இதே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும், ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அண்டர் ஸ்கொயர் ரூட்டில் இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ 1 இருக்கா, 1 ஸ்கொயர், அதுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம வச்சுக்கணும். ஐ எல்லாம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஓகேங்களா, ஃபார்முலா எழுதும்போது அது முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மட்டும் போட்டு ஸ்கொயர் ரூட் கீழே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது முன்னாடி 1, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க, 1 1 தான் 2 வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அதுதான் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். அப்போ ஆன்சர் என்னன்னா 1 ஐ கேப் ப்ளஸ் 1 ஜே கேப் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இதுதான் யூனிட் வெக்டார் ட்ராவலிங் அலாங் திஸ் ஏ வெக்டார். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, எப்படி வேணால் கொடுக்கட்டும், இங்கே முன்னாடி என்ன மேக்னிடியூட் வேணால் தரட்டும், ப்ளஸ் இங்கே கே கேப் கூட கொடுக்கட்டும், எது கொடுத்தாலும் ஸ்கொயர் ரூட் கீழே அதுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. அதுதான் மேக்னிடியூட். அது அப்படியே அந்த வெக்டார் ஸ்கேல போட்டு எழுதிங்கன்னா யூனிட் வெக்டார் ட்ராவலிங் அலாங் திஸ் வெக்டார் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீட்டில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இப்போ உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் வெக்டரை ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. நெகட்டிவ் வெக்டார் அப்படின்னா என்னன்னா, நம்ம டாப்பில் சொன்னோம்ல, ஸ்கேலர் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது, இப்போ மைனஸ் வேல்யூ இருக்க ஸ்கேலர் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன். அதே தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஏ வெக்டார் இருக்குன்னு வைங்க, இது வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. அப்போ மைனஸ் ஏ வெக்டார் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு வெக்டாருக்கு நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிற வெக்டாருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அதே மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுத்தோட மேக்னிடியூட் சேமாக இருக்கும், டைரக்ஷன் மட்டும் மாறும். அதுதான் நெகட்டிவ் வெக்டார். ஓகேங்களா, அடுத்து 0 ஆர் நல் வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விச் ஆஸ் மேக்னிடியூட் 0. ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் எப்போ 0 வரும்னா, கன்சிடர் அதே சேம் ஒரு ஏ வெக்டார் இருக்குன்னு வைங்க, ஒரு ஏ வெக்டார் இருக்கு, அதை நம்ம 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0 வெக்டார் வரும். ஓகேங்களா, அப்போது 0 வெக்டார் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனும் கிடையாது, மேக்னிடியூடும் கிடையாது. அப்படி இல்லைன்னா ஒரு பாசிட்டிவ் வெக்டார் இருக்கு, இது கூட அதோட நெகட்டிவ் வெக்டரை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா அப்பயும் ஒரு நல் வெக்டர் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ 1 + -1 பண்ணால் என்ன வரும், 0 தானே, அந்த மாதிரி தான். ஓகே, அது ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னா ஏ வெக்டர் எடுத்துக்கோங்க, பி வெக்டர், ரெண்டுத்துக்குமே மேக்னிடியூட் சேமாக இருக்கும் அண்ட் ரெண்டுமே டிராவல்ஸ் இன் த சேம் டைரக்ஷன். ஓகேங்களா, இப்போ நான் இதான் ஏ வெக்டர், இது ஒரு பி வெக்டர், ரெண்டுமே ஒரே லென்த் தான். பாருங்க, ரெண்டுமே ஒரே லென்த்தான மார்க்கர், ஒரே டைரக்ஷன் ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா, அது ரெண்டு நடுவில் எவ்வளோ வேணும் கேப் இருந்துக்கலாம், ஆனால் ஒரே மேக்னிடியூட்ல ஒரே டைரக்ஷன் ட்ராவல் ஆச்சுன்னா அது ஈக்குவல் வெக்டர்ஸ். இப்போ கோ லீனியர் பேர்ல இருக்குங்க, கோனா 2, லீனியர்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி. ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல 2 வெக்டர் ட்ராவல் ஆகும், ஏ வெக்டர் பி வெக்டர், ரெண்டுத்துக்குமே மேக்னிடியூட் சேமாக இருக்கும், ஒரே டைரக்ஷன் ட்ராவல் ஆகும். அது இப்படியும் இருக்கலாம், இல்லை
ஆப்போசிட்லேயும் இருக்கலாம். ஏ வெக்டார் இப்படி இருக்குது, பி வெக்டார் இப்படி இருக்குது, ரெண்டுமே ஒரே லைனில் தான் இருக்குது, ஆனால் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படி இருந்தாலும் கோலினியர் தான். சரிங்களா? அடுத்து கோப்ளானார். கோப்ளானார் அப்படின்னா என்னென்னா, நான் சொல்லல எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்குது, அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேயே 2 வெக்டர் ட்ராவல் ஆகும். இப்படியும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம், எப்படி வேணால் போகலாம். ஒரு பிளேனில் அது போகும், எக்ஸ் ஆக்சிஸ்ன்ற பிளேனில் அது போகும். இல்லை இப்போ பாருங்க, அந்த வெக்டார்ன்றது இப்படி போகலாம், இது எக்ஸ் ஆக்சிஸ் பிளேனில் இருக்கலாம். அதேமாதிரி கொஞ்சம் கோணையாக கூட போகலாம். ரெண்டு ஈக்குவலானோ, ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இல்லைனாலும் பரவாயில்ல. அதேமாரி ஒரே கோலினியர் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரே லைனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பிளேன் எக்ஸும் ஒய் ஆக்சிஸ் இருக்குதா, அந்த பிளேனில் அது ட்ராவல் ஆகும், ஒரே பிளேனில் ட்ராவல் ஆகும். புரியுதுங்களா? அவ்வளோ. இதை டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ், தியரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குற கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகே, அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ரெண்டு லா யூஸ் பண்ணி வெக்டர் அடிஷன் பண்ணலாம். ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், பேரலோகுலம் லா ஆஃப் அடிஷன். ரெண்டுத்தையுமே கடைசியாக வர ஃபார்முலாஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்ச விஷயம் கூட போதும், இன்னொருத்த கான்செப்ட் மட்டும் சும்மா அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து இல்லை உங்களுக்கு ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் சொல்லி தர போகிறேன். இது எப்போ நம்ம வெக்டர் அடிஷன் பண்ணுவோம்னா, கன்சிடர் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது மேலே இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன, அதை கண்டுபிடிக்கினா இந்த ரெண்டு ஃபோர்ஸை நம்ம ஆட் பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த வெக்டர் இப்படி இல்லாமல் இங்கேயே ஒரு அதே டைரக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா சிம்பிளாக அடிஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது பாருங்கள், ஒரு ஆங்கிள் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம நார்மலாக ரெண்டுத்தையும் ஆக்ட் பண்ண முடியாது. அது எப்படி ஆக்ட் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட் கன்சிடர் இங்கே Pன்ற பாயிண்ட்ல தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு வெக்டார் இப்படி வருது, ஏ வெக்டார்னு இதை நான் சொல்கிறேன். அடுத்து இந்த டைரக்ஷன் ஒரு வெக்டார் இருக்கு, இதை நான் பி வெக்டார்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி இருக்குன்னா, இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். இப்போ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா, இது பாருங்க, லாங்கஸ்ட் சைடு ஆஃப் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, ஹைப்போதெனியூஸ் சொல்லுவோமா. அப்போ நம்ம ஒரு லா தெரியும், சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போதெனியூஸ் வருமே. என்னது அது? நான் ஒரு சின்ன வயசுல நிறைய தடவை படிச்சிருக்குமே, அதுதான் பித்தாகரஸ் தியரம். அது என்ன, ஹைப்போடெனியூஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஆனால் அது எங்கே ஆக்ட் ஆகும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? இல்லை. இப்போ பாருங்க, இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு கன்சிடர் பண்ணிடலாம். இங்கே மேக் பண்ணுற ஆங்கிளை நான் தீட்டான்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த வேல்யூ தெரியும், ஆனால் இது தெரியாது, இது தெரியாது, இதுவும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ நமக்கு இது மட்டும் தெரியும், ஏன்னா பி வெக்டார் நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அதோட மேக்னிட்யூட் வச்சு இந்த வேல்யூ நமக்கு தெரியும், இந்த ரெண்டு வேல்யூயும் தெரியாது. இதை கண்டுபிடித்து நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ணுவோம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. நான் இருக்கா, நான் சொல்லணும் பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன். சைன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனியூஸ், அதான் சொல்கிறேன். சைன் இது வந்து டேன் தீட்டா. இன்னொன்று என்ன இருக்குது? காஸ் தீட்டா. காஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போதெனியூஸ். டேன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, நான் இது 9th அப்போ படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிறேன். இன்னும் ஞாபகம் இருக்குது, OA அப்படின்னு சவுண்ட்ஸ் வேறாக தான் இருக்கும். எப்படின்னு வச்சோம், OH, AH, OA, சிம்பிளா OA அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களை மறக்கவே லைஃப் மாதிரி. எனக்கு மறக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் நீட் முடிச்சு 3 years ஆக போகிறேன். செகண்ட் இயர் முடிச்சிட்டேன். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு, என்னோட யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் முடிஞ்சு வெக்கேஷன் டைமில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே எல்லாமே கம்ப்யூட்டர் மறந்து போச்சு. நான் இப்போ திரும்ப உட்காந்து நோட்ஸ்லாம் எடுத்து தூசி தட்டி
படித்து உங்களுக்காக தான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ என்னோடய எஃபெக்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் தேங்க் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதுவே எனக்கு பண்ணுற ஒரு பெரிய ஒரு பூஸ்டிங் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் இதை வச்சு நம்ம இந்த 2 சைடை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இப்போது இது ஒரு வேல்யூ தெரிஞ்சு போச்சு, இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஒரு வேல்யூ தெரிஞ்சால் இந்த ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஹைப்போதெனிஸ் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்ஜசென்ட் சைடு சொல்லுவோமா, இது என்ன சொல்லுவோம் ஆப்போசிட் சைடு சொல்லுவோம். அப்போ அட்ஜசென்ட் அண்ட் ஹைப்போதெனிஸ் இருக்குது எங்கே பாருங்கள், இது காஸ் தீட்டா. இப்போ இதை வச்சு போட்டால் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை நம்ம இருங்க இன்னும் கொஞ்சம் நேமிங் கொடுத்துடலாம். இதை வந்து பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கலாம். ஓ இது பியா, ஓபி ஏபி ஆல்ரெடி சொல்லிட்டேன். சும்மா எம்என் அமைச்சுக்கலாம். எம்மு இது என் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஆல்ஃபபெட்டில் சும்மா நான் கொடுத்த எதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசென்ட் பை ஹைப்போதெனிஸ். அட்ஜசென்ட் என்ன பிஎம், ஹைப்போதெனிஸ் பி. ஹைப்போதெனிஸ் நம்ம வேல்யூ தெரியும், பி வெக்டார், அதோட மேக்னிட்யூட் எடுத்தால் பி, அது சொன்னாலும் பின்னு வச்சுருக்கேன் பி. ஓகேவா, அப்போ பிஎம் எப்படி எழுதலாம்னா பிஎம் இஸ் ஈக்குவல் டு இது அங்கே போயிடுச்சு பி காஸ் தீட்டா. ஓகேவா, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு வேலை தெரிஞ்சால் இன்னொரு வேலையை கண்டுபிடிக்கலாம். அப்போது ஹைப்போதெனிஸ் அண்ட் ஆப்போசிட் சைடு இருக்கும்போது என்ன ஃபார்முலா இருக்குன்னு ஆப்போசிட் ஹைப்போதெனிஸ் சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா வச்சு கண்டுபிடிக்கலாம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆப்போசிட் என்ன இது என்ன எம்என் பை பி வெக்டார். அதே தான். அது வந்து நான் எங்கே எழுதுட்டோம் இருங்க, sin theta is equal to O தானே, ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். ஆப்போசிட் mn பை அதே சேம் b. இப்போ mn எப்படி எழுதலாம், b sin theta. ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நம்ம அடிஷன் பண்ணலாமா. நம்ம பைத்தாகரஸ் தியரம் படி என்ன a ஸ்கொயர் ப்ளஸ் இதென்ன. இப்போ நமக்கு இதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம். அப்போது சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது மொத்தமே நீங்கள் எடுத்துக்கணும். அதர் 2 சைட்ஸ் இதுதான். ஓகேவா, அப்படி போட்டு டெரைவ் பண்ணால் என்ன வரும்னு தான் பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட அடிஷனுக்கான ஃபார்முலா. இப்போ நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணிட்டேன். இது எப்படி வந்துச்சுன்னா பைத்தாகரஸ் தியரம் படி இந்த ரிசல்டன்ட் ஹைப்போதெனிஸ் வந்து என்ன ஓஎன்னா, அப்போது சம் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ் என்ன ஓஎம் அண்ட் எம்என் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த சைட்ஸ். ஓகேவா, அது ஸ்கொயர் பண்ணுறோம். ஓஎம் பதில் இந்த ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல அதை போடுறோம் ஸ்கொயரு. கீழே எழுதியிருக்கேன் எம்என்னை. எம்என் என்ன பி sin theta ஃபைன் பண்ணோமா ஸ்கொயரு. ஓகேங்களா, இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு போடணும். போட்டுட்டு இங்கேயும் பி ஸ்கொயர் வரும், இங்கேயும் பி ஸ்கொயர் வரும். பி ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் ரூட் அந்த கொண்டு போனால் ஃபைனல் வர ஃபார்முலா இதுதான். இது மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இதுதான் நமக்கு ரிசல்டண்டாக வரப்போகிற ஃபார்முலா. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, அடுத்து இதில் என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார்னு கேட்பாங்க. இதை ரிசல்டன்ட் வெக்டார் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபாவில். ஸோ டேன் தீட்டா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசென்ட் தானே. ஆப்போசிட் என்ன எம்என் நம்ம ஏற்கனவே என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா பி சைன் தீட்டான்னு கண்டுபிடிச்சோம். நான் இருக்கா, இப்போ பி சைன் தீட்டா வந்து ஆப்போசிட். அட்ஜசென்ட் என்ன இந்த இது ஓபி ப்ளஸ் பிஎம். ஓபி வந்து ஏன்னு நமக்கு தெரியும். பிஎம் என்னன்னு கண்டுபிடிச்சோம் பி காஸ் தீட்டான்னு கண்டுபிடிச்சோம். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, ஈஸியாக இருக்கா, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதாங்க அடிஷன் வெக்டர்ஸ். இது மட்டும் இங்கே டெரிவேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னால் புரியுறதுக்காக டீட்டெயிலாக சொன்னேன். இதுக்கப்புறம் வார்த்தைலாம் டேரெக்டாக ஃபார்முலா பார்த்தா போதும். அதை வந்து நம்ம ரெம்பர் பண்ணிக்க தேவையில்லை. இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் டெரைவ் பண்ணி ஞாபகம் வச்சுன்னா மைண்டில் நல்லா நிற்கன்றதுக்காக தான் சொன்னேன். அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம அடிஷனல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி சப்ராக்ஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துட்டு அது சப்ராக்ஷன் கண்டுபிடி சொல்லுவாங்க. சிமிலர் ஃபார்முலா தான், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் வரும். என்னன்னா ஏ வெக்டார்
மைனஸ் பி வெக்டார் என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கொயர் ரூட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அங்கே ப்ளஸ் இருந்துச்சுல, இங்கே வந்து மைனஸ் 2ab காஸ் தீட்டா. அவ்வளோதாங்க, சேம். அந்த ரிசல்ட் வெக்டார் ட்ராவலிங் அலாங் விச் டைரக்ஷன் ஃபுல்லு டேன் தீட்டா வச்சு ஒரு ஃபார்ம் சொன்னால் டேன் ஆல்ஃபா. ஓகேங்களா? அதே மாதிரி அதில் கீழே ப்ளஸ் வரல, ப்ளஸ்ஸுக்கு பதில் மைனஸ் போட்டுருங்க. சேம். ஓகே, சைன் தான் சேஞ்ச் ஆகும், நெகட்டிவ். சிம்பிள். இப்போ நம்ம அடிஷனல் ஃபேக்டர் பார்த்துருவோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் அதுவும் 2 வகையாக பண்ணுவாங்க. டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. டாட் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்டை ஆல்சோ நோன் அஸ் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் என்ன பார்த்துலாம். இது வந்து டெரிவேஷன் எப்படி வந்துச்சுன்னா தேவையில்லை. ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் சொன்னல. ஏன் டாட்னா இது இடத்துல டாட் வைப்பாங்க, அதனால தான் டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்ன அர்த்தம்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஃபார்முலா ஏபி காஸ் தீட்டா. இதை பாருங்க, இப்படி என்ன சொன்னேன், ஏ வெக்டாரோட மேக்னிடியூட். இது எப்படி அதெல்லாம் ஜஸ்ட் ஏன்னு போடலாம். ஓகேங்களா? ரெண்டும் ஒன்று தான். இந்த மாதிரி மாடல்ஸ் போடாமல் வெக்டார் போடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்னா மேக்னிடியூட்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஏன்ற ஒரு வெக்டார் கொடுத்துருவாங்க, பீன்ற ஒரு வெக்டார் கொடுத்துருவாங்க. ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க இல்லை ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி பண்ணணும்னா எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இதையும் பண்ணுவோம், இதையும் பண்ணுவோம். இல்லை ஃபஸ்ட்டு இந்த ஐ கேபுக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் வச்சு பியை மல்டிப்ளை பண்ணும்போது இது கூட பண்ணுவோம், இது கூட பண்ணுவோம், இது கூட பண்ணுவோம். இதை வச்சு இது அப்படிலாம் பண்ணுவோம். இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்ன வேல்யூ வரும்ன்றத முதல்ல நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஐ கேபுன்றது என்ன, வெக்டார் ட்ராவலிங் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். இது ஒய், இது ஜெட் ஆக்சிஸ். எல்லாத்துக்கும் நடுவில் என்ன டிகிரி ஆஃப் ஆங்கிள் இருக்கும், 90 டிகிரி இருக்கும். இதுவும் 90, இதுவும் 90 தான். ஓகேங்களா? எல்லாமே 90 டிகிரி மேக் பண்ணும். காஸ் 90 என்ன, காஸ் 90யோட வேல்யூ 0. அப்போது 0 மல்டிப்ளைட் பை எனிதிங் இஸ் 0. அப்போது டாட் ப்ராடக்ட் எப்போ 0 வரும்னா டிஃப்ரெண்ட் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகிற அந்த வெக்டாரோட காம்போனன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 0 வரும். அப்போது ஐ கேப் டாட் ஜே கேப் என்ன ஆன்சர் 0. அப்போ அதே மாதிரி ஜே கேப் டாட் கே கேப் என்ன 0 தான். அதுமாதிரி இன்னொன்று என்ன இருக்குது, ஜே கேப் டாட் கே கேப் என்ன, அதை சொல்கிறேன்னா ஐக்கும் கே, ஐ கேப் டாட் ஜே கேப். திரும்ப பண்ணுறேன், ஐக்கும் கேக்கும் ஐ கேப் டாட் கே கேப் என்ன 0. ஓகேங்களா? அப்போது டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான். அப்போ எது கூட ஆன்சர் வரும்னா சேம் ஐ கேப் டாட் ஐ கேப் காஸ் 0 டிகிரி. ஏன்னா ரெண்டுமே ஒரே இதில் போதா, ஒன்றுத்துல போனால் என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் நடுவில் டிகிரி இல்லை. அப்போ 0 காஸ் 91. ஸோ ஆன்சர் வரும். ஸோ ஐ கேப் டாட் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு 1. அதே ஜேகேவும் 1 தான். ஓகேங்களா? இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் கேட்பாங்க. ஏ வெக்டார் பி வெக்டார்னு 2 இருக்குது. ஓகேங்களா? என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டார் ட்ராவலிங் அலாங் த பி வெக்டார் அப்படின்னு கேட்பாங்க. 2 வெக்டார் கொடுத்துருவாங்க, ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்கும். ஃபைண்ட் த காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டார் ட்ராவலிங் அலாங் பி வெக்டார் அப்படின்னு கொஸ்டின் வரும். அப்படி கொடுத்தா எப்படி எழுதணும்னா, இப்போ காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டார் ட்ராவலிங் அலாங் பி வெக்டார் அப்படி கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்னா ஃபர்ஸ்ட் 2 டாட் ப்ராடக்ட் மேலே போட்டுருங்க. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை எதில் ட்ராவல் ஆகுது கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதோட மேக்னிடியூட் கீழே பி வெக்டார் மல்டிப்ளைடு பை பி வெக்டார் கேப், அதாவது பி யூனிட் வெக்டார். எதில் போகிறதோட காம்போனன்ட் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஏ வெக்டார் எதில் போகிறதோட காம்போனன்ட் கண்டுபிடிச்சாங்க, பி வெக்டாரில் போகிறதோட காம்போனன்ட் கேட்குறாங்க. அப்போ அதை கீழே போட்டுருணும். காமனாக டாட் ப்ராடக்ட் மேலே வரும், மல்டிப்ளைடு பை யூனிட் வெக்டார் ட்ராவலிங் அலாங் பி. இது கொடுத்துருவாங்க கொஸ்டினில். 2 வெக்டாரும் கொடுத்துருவாங்க. 2 வெக்டாரும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி பி வெக்டாரோட மாடுலஸ் அந்த ஸ்கொயர் ரூட் கீழே எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி போட்டிங்கன்னா காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டார் ட்ராவலிங் அலாங் பி வெக்டார் தெரிஞ்சிடும். அதே பி வெக்டார் ட்ராவலிங் அலாங் ஏ வெக்டார்னு கேட்டாங்கன்னா இங்கே ஏ வெக்டார் போட்டுருங்க, இங்கே ஏ போட்டுருங்க. சிம்பிள், அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். டாட் ப்ராடக்ட்டில் இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னா கிராஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா? கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. கிராஸ் பேர்ல இருக்கா கிராஸ், ஸோ இது வரும் கிராஸ் சிம்பிள்.
ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்ன ஃபார்ம்னா ஏபி சைன் தீட்டா. டாட் ப்ராடக்ட் என்ன சொன்னேன், ஏபி காஸ் தீட்டா. இது வந்து சைன் தீட்டா. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு இது எப்படி பண்ணுவோம்னா இதே மாதிரி ஏ வெக்டார் பி வெக்டார் காமனாக கொடுத்துருவாங்க. இது முன்னாடி கோஷன் என்ன வேணா இருக்கலாம், 3 4 என்ன இருக்கலாம். அதேமாதிரி ப்ளஸ்க்கு மேலே மைனஸ் கூட இருக்கலாம். ஓகேங்களா? என்ன வேணா இருக்கலாம். நான் காமனாக சொல்லிடுறேன் எப்படி மல்டிப்ளை பண்ண போறீங்கன்னு. இப்போ ஐயும் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, என்ன வரும், சைன் 0 என்ன, சைன் 0 டிகிரி. சைன் 0 டிகிரி வந்து 0. ஸோ சேம் பிளேனில் போகுது, ரெண்டு வெக்டார் ஐக்கு அப்படியே எக்ஸ் ஆக்சிஸில் போகுதுன்னா அது மட்டும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வந்துடும். ஸோ நம்ம இந்த வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸாக மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருதோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட் வந்து 90 அதனால டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது 0 வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க ஐயும் ஜேவும் பண்ணுறோன்னு வைங்க, என்ன வரும்ன்றத இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஐஜேகேன்னு எழுதிக்கோங்க. அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆரோ போட்டுவாங்க. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக, ஏன்னா இங்கே மாற்றி பண்ணும்போது சைன் கன்வென்ஷன்லாம் வரும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஐஜேகேன்னு கிளாக் வைஸில் எழுதிட்டு கிளாக் வைஸில் ஆரோ போட்டுருவாங்க. ஐயும் ஜேவும் இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா கே கேப் வரும். ஓகேங்களா? கே கேப். அதே இப்போ கேவும் ஐயும் பண்ணால் ஜே கேப் வந்துடும். ஓகேங்களா? ஐயும் ஜேவும் பண்ணும்போது கே வருது. இப்போ ஜேவும் ஐயும் ரிவர்ஸில் பண்ணால் என்ன வரும், ரிவர்ஸில் பண்ணுறோம் லைக் நெகட்டிவ் வெக்டார்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிவர்ஸில் பண்ணால் தவறான டைரக்ஷனில் போகிறோன்ற அர்த்தம். நம்ம கிளாக் வைஸ் தான் கரெக்ட்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்கிறேன். அதே இப்போ ஆப்போசிட்டில் போனால் அப்போ நெகட்டிவ் ஆகிடும். ஜேவும் ஐயும் பண்ணும்போது கே தான் வரும், ஆனால் நெகட்டிவ் வரும். ஜே கிராஸ் ஐ போட்டிங்கன்னா மைனஸ் கே கேப் வரும். ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், கேவும் ஜேவும் பண்ண என்ன வரும், அப்போ இப்படி ரிவர்ஸில் போகிறேன் மைனஸ் ஐ வரும். ஜேவும் கேவும் பண்ணால் ஐ கேப் வரும். ஜே கிராஸ் கே என்ன வரும், ஐ கேப். கே கேப் கிராஸ் ஐ கேப் கிளாக் வைஸே தான் போகிறேன், அப்போது ஜே கேப் வரும். அதே ரிவர்ஸில் வரேன், ஐ கேப் கிராஸ் கே கேப் வந்தால் மைனஸ் ஜே கேப் வரும். புரிஞ்சுங்களா? சிம்பிள். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வேறு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னா, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேட்பாங்க. ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். இந்த மாதிரி ஏ வெக்டார் கொடுத்துட்டு பி வெக்டார் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேட்டால் என்ன ஃபார்முலானா மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? அது ரெண்டு டைனல் கொடுத்துருவாங்க, D1 D2ன்னு டைனல் ஆஃப் பேரலோகிராம் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஃபார்முலானா சேம் இந்த ஃபார்முலா மட்டும் ஒரு ஆஃப் போட்டுவாங்க. ஆனால் இந்த ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு பதிலாக டைனல் தானே கொடுத்துருவாங்க. அப்போது D1 கிராஸ் D2 இது டைனல் கொடுத்துருந்தா. அதே இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ அடுத்து இன்னொன்று கேட்பாங்க, யூனிட் வெக்டார் பர்பெண்டிகுலர் டு எ பிளேன் கண்டைன் திஸ் டூ வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு இந்த ரெண்டு வெக்டார் போகிற பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு யூனிட் வெக்டார் வரும், அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், அந்த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் இப்படி ஒரு பிளேனில் போயின்னு இருக்கு, இதுக்கு பர்பெண்டிகுலராக இப்படி ஒரு வெக்டார் வருது. அதை வந்து n கேப் அப்படின்னு நான் டினோட் பண்ணேன், சும்மா சொல்கிறேன். அதுக்கு என்ன ஃபார்முலானா n கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? சிம்பிளாக கிராஸ் ப்ராடக்ட் வந்து இதுதான் ஏரியா ஆஃப் பேரலோகிராம். டைனல் கொடுத்தா என்ன, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஒரு யூனிட் வெக்டார் பர்பெண்டிகுலர் டு எ பிளேன் கண்டெய்னிங் டூ வெக்டார்ஸ்னு கொடுத்தா இந்த ஃபார்முலா. அப்புறம் லாமிஸ் தியரம்னு ஒன்று இருக்கும், அது மட்டும் சும்மா சொல்கிறேன், சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. அது பார்த்துட்டாவே வெக்டார்ஸ் கான்செப்ட் முடிச்சு போச்சு. இந்த அளவுக்கு பார்த்தாவே போதும், உங்கள் நீட் லெவல் கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ செப்பரேட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு செப்பரேட் வீடியோஸ் மேக் பண்ணுறேன், ஒரு சாப்டருக்கும். ஸோ உங்களை அதை பார்த்து போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கான்செப்ட் வீடியோஸ் மட்டும். லாமிஸ் தியரம் அப்படி என்ன கேட்டாங்கன்னா, சும்மா ஒரு பாயிண்ட்ல ஒரு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க, இப்படி இந்த மாதிரி இதை நம்ம எப்படி என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏ பி சின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. இது வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், இது மேக் பண்ணுறது பீட்டான்னு வச்சுக்கோங்க, சி மேக் பண்ணுறது ஆல்ஃபா பீட்டா காமான்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே வெக்டார்ஸ். லாமிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே எழுதலாம் இப்போ ஏ வெக்டார்
by sin of alpha is equal to b vector by அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு சைன் கண்டுபிடிங்க. ஆப்போசிட் by sin beta is equal to c vector by sin gamma. இதுதான் லாமிஸ் தியரம். என்ன கான்செப்ட்னா டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. லாமிஸ் தியரம்க்கு என்ன ஃபார்முலா இதை நான் வச்சுக்கோங்க. எனக்கு தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். வெக்டர்ஸ் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நான் உங்களுக்கு பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா இம்பார்ட்டண்ட்டும் கவர் பண்ணிட்டேன். ஒரு என்செட் லெவலில் கவர் பண்ணி முடிச்சாச்சு. இது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு நீட் லெவல் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரியும் தொடர்ந்து அப்லோட் பண்ண தான் போகிறோம். ஸோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.